கீழே இங்கிட்டு இருக்க தலித் தரப்புக்கு இடையே ஒரு மோதல் போக்கு நீடித்துக்கிட்டே வருது. இவங்க மாற்றி மாற்றி குறை கூறி வருவது, இவங்க இந்த அரசியல வந்து மறுக்கிறாங்க. தலித் ஒரே இதுல ஒரே கொள்கையில தலித்துகளை வந்து ஒன்றிணைது வந்து விளைவுகளை ஏற்படுத்துங்கிற ஒரு திருமாவளவனோட கருத்தையோ, இல்ல ஒரே குடையின் கீழ் தான் இணையனுங்கிற பாரஞ்சித்தோட கருத்தையோ வந்து தொடர்ந்து மோதல் போக்கு நீடித்துக்கிட்டே வருது. ஒருத்தவங்க பேசிக்கிட்டு இருக்குது. திரும்ப அவங்க வந்து அந்த ஒரே குடையின் கீழ் இணையதுங்கிறது செல்வப்பிரதை வந்து அது தேவைன்னு நினைக்கிறாங்க. தலித்துகள் ஒரே குடையின் கீழ் அல்லது ஒரே கட்சி ஒரே தலைமையின் கீழ் இருக்க வேண்டும். நான் ஓரளவுக்கு புரட்சியாளர் அம்பேத்கருடைய புத்தகங்களை படித்திருக்கிறேன். MC ராஜா எழுதியதை படித்திருக்கிறேன். மீனம்பால் சிவராஜ் எழுதியை படித்திருக்கிறேன். எல்லா புத்தகங்களையும் தீன் பகதூர், ரட்டமலை சீனிவாசன், அயோத்திதாசர் பண்டிதர் எந்த காலத்திலும் 100% இந்த ஒற்றுமை இதுவரை வந்ததில்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் இருக்கும் பொழுது பல கருத்து வேறுபாடுகள் தலித் தலைவர்கள் ஏற்பட்டன. ஆனால் கடைசியில் எல்லாவற்றையும் முறியடித்து விஞ்சி ஒரே முகமாக ஒரே தலைவராக இருந்தவர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள். எந்த மாற்று கருத்தும் அது யாருக்கும் இருக்க முடியாது. ஆனால் இந்த முயற்சி என்பது நல்ல முயற்சி தான். அந்த முயற்சி யாராவது எடுக்க வராங்கன்னா அவங்க கடைசி வரைக்கும் பாபா சாஹிப் அம்பேத்கர் இருந்த மாதிரி தனித்துவமாக இருக்கணும். தனித்துவமாக இருக்க முடியுமா? அந்த கேள்வி எழுது. அவர் வந்து ஒரே ஒரு கட்சி கூட தான் இணைஞ்சிருந்தார். காங்கிரஸ் பேரியக்கத்தோடு தான் அவருடைய டிராவல் இருந்துச்சு. அமைச்சராக இருக்கும்போது காங்கிரஸ் அமைச்சரவையில் இருந்தார். மகாத்மா காந்தியடிகளும் ஜவஹர்லால் நேரு அவர்களும் யார் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுவது என்பது அவங்க தீர்மானிக்கும் பொழுது 2 பேரும் ஒத்தை கருத்தோடு புரட்சியாளர் அம்பேத்கர் தான் இந்த சட்டத்தை எழுத வேண்டும், அரசியலமைப்பு சட்டத்தின் தலைவராக வர வேண்டும் என்று நியமித்தார்கள். அது எங்கிருந்து சோசியல் என்ஜினியரிங் ஆரம்பிக்குதுன்னா காங்கிரஸ் பேரியக்கத்தில் இருந்து. நம்பர் 1. இரண்டாவது, அவருடைய தலைமையின் கீழ் வந்து TT கிருஷ்ணமாச்சாரியார் இருந்தார். எல்லா பெரிய சமூகம் என்று சொல்லுவவர்களெல்லாம் அம்பேத்கருடைய தலைமையை ஏற்று அவர் கீழே பணியாற்றினார்கள். உறுப்பினராக இருந்தார், தலைவராக இருந்தார். இந்த சோசியல் என்ஜினியரிங் யாரால கொண்டு வர முடியும்னா காங்கிரஸ் பேரியக்கத்தால் தான் கொண்டு வர முடியும். இது RSS ஆலேயே பாஜகவிலேயே சிந்தித்து கூட பார்க்க முடியாது. RSS-ஆல பாஜகவில் சிந்தித்து கூட பார்க்க முடியாது. அதே போன்று நீதி கட்சி ஆட்சியில் இருந்தது என்றால் நீதி கட்சி ஆட்சியில் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்வது தவறாக இருந்தால் என்னை சரி செய்ய வேண்டும். நீதி கட்சியில் எந்த ஷெட்யூலின பிரதிநிதிக்கும் அமைச்சரவையில் இடமில்லை. ஆனால் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த பிறகு ராஜகோபாலாச்சாரி தலைமையில் VM முனுசாமி அவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்தார்கள். முதல் இந்திய வரலாற்றில், தமிழ்நாட்டு வரலாற்றில் காங்கிரஸ் பேரியக்கம் ஆட்சியில் இருக்கும் பொழுதுதான் தலித்துகளுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்தார்கள். இதையும் நீலம் பண்பாட்டு மையம் எல்லாம் பேசணும். எல்லாரையும் பேசுகிற மாதிரி காங்கிரஸ் எல்லாரும் கூட இணைச்சு பேச முடியாது. காங்கிரஸுக்கு என்பது ஒரு தனித்தன்மை உண்டு, தனித்துவம் உண்டு. இந்த சோசியல் என்ஜினியரிங்கில் நீ கடந்த காலத்தில் சுதந்திரத்திற்கு முன்பும் சரி, சுதந்திரத்திற்கு பிறகும் சரி, எல்லாவற்றிலையும் ஒடுக்கப்பட்ட மக்களை, விளிம்பு நிலை மக்களை அரவணைத்து செல்வது வந்து காங்கிரஸ் பேரியக்கம் தான். பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சியில் தான் அறநிலையத்துறை அமைச்சராக வந்து காங்கிரஸ் பேரியக்கத்தில் ஒரு தலித்தை கொண்டு வந்தாங்க, பரமேஸ்வரன்றவர். உள்துறை அமைச்சராக கக்கனை கொண்டு வந்தாங்க, பொதுப்பணித்துறை அமைச்சராக கொண்டு வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த பதவிகள் எல்லாம் தலித்துகளுக்கு கிடைக்குதா என்றதை நம்ம சுய பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். இன்றைக்கும் கர்நாடகாவில் உள்துறை அமைச்சர் பரமேஸ்வர் இருக்காருன்னா அவர் காங்கிரஸை சார்ந்தவர், தலித். இன்றைக்கும் தெலுங்கானால துணை முதலமைச்சர் இருக்காருன்னா விக்ரம் பட்டி, அவர் ஒரு தலித். இது காங்கிரஸ் பேரியக்கத்தில் மட்டும்தான் இந்த சோசியல் என்ஜினியரிங், விளிம்புநிலை மக்களை அரவணைப்பதை பார்க்க முடியும். இதையும் நீலம் பண்பாடு மையம் பேசணும். ஏன் இதை பேச மறுக்கிறாங்க? இதை பேசணும்ல, எல்லாத்தையும் பேசணும், இதையும் பேசணும். அதான் என்னுடைய வேண்டுகோள். தொடர்ந்து தமிழகத்தில் வந்து தலித் மக்கள் மீதான தாக்குதல்கள், பல்வேறு சம்பவங்களை குறிப்பிட்டு தொடர்ந்து அந்த மக்கள் மீதான தாக்குதல் இருப்பதாக வந்து ரஞ்சித் புகார் கூறுறாரு. அதோட ஒப்பிட்டு தான் இடஒதுக்கீடுனால தான் அங்கே மேயர் பிரியாவோ கல்வி செல்வராஜோ வந்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்றாரு. தொடர்ந்து தலித் மக்கள் வந்து தமிழகத்தில் புறக்கணிக்கப்பட்டு வருவதாகவும் ஒரு குற்றச்சாட்டை ரஞ்சித் முன்வைக்கிறாரு. தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவராக அப்படி நினைக்கிறீங்களா? நான் வந்து சகோதரர் ரஞ்சித்துக்கு என்ன சொல்ல வரேன்னா, அரசியலமைப்பு சட்டம் வந்து ஒரு ரைட்ஸ், கான்ஸ்டியூஷன் ரைட்ஸை கொடுக்குது. கான்ஸ்டியூஷன் ரைட்ஸை ஷெட்யூல் இன மக்களுக்கும் ஷெட்யூல் ட்ரைப் மக்களுக்கும் மலையாள மக்களுக்கும் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து இத்தனை விகிதாச்சாரம் அவங்களுக்கு வந்து சட்டப்பேரவையிலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் இடஒதுக்கீடு வேண்டும், அமைச்சரவையில் இடஒதுக்கீடு வேணும்னு கொடுக்குறாங்க. ஆனால் என்ன போர்ட்ஃபோலியோ கொடுக்கணும்னு சட்ட ஒதுக்கீடு எங்கேயும் சொல்லலை. அரசியலமைப்பு சட்டம் இவங்களுக்கு உள்துறை கொடுக்கணும், இவங்களுக்கு பொதுப்பணித்துறை கொடுக்கணும், இவங்களுக்கு நிதித்துறை கொடுக்கணும்னு சட்ட முன்வடி எதுவும் சொல்லலை, அரசியலமைப்பு சட்டம் சொல்லலாம். ஆனால் காங்கிரஸ் பேரியக்கம் மட்டும்தான் இந்த அங்கீகாரத்தை தலித் மக்களுக்கு கொடுக்குது என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும்.
வேற ஏதாவது கட்சி கொடுக்குறாங்களா சொல்லுங்க. அதிமுக இருந்துச்சு, அதிமுகவில் உள்துறை கொடுத்துருக்காங்களா? திமுகவை குறிப்பிட்டு சொல்றீங்க. திமுக நான் அதிமுகவை பற்றி பேசுகிறேங்க, எல்லாருக்கும் தானே பொறுத்தது, இல்ல திமுகவை நீங்க சொல்றீங்க. எல்லாரையும் தான் பேசுகிறேன். அப்போ காங்கிரஸ் பேர் இயக்கத்தை பற்றி ஏன் பேச மறுக்கிறார் ரஞ்சித்? பேசணும்ல. தலைவர் ராகுல் காந்தி சந்தித்தார், ஒரு புத்தக வெளியிடும் போது கூட அவர் அணிந்துரையெல்லாம் கொடுத்துருக்காரு, எழுதியிருக்காரு, சினிமா துறையில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்ட்டு ஆங்கில புத்தகமாக வெளியே வந்திருக்கு. அப்போ காங்கிரஸை முன்னிறுத்தி ஏன் பேச மாட்டேன்றார் அவர்? பேசணும்ல. பொதுவாக பேசிட்டு போகக்கூடாது. காங்கிரஸ் பேர் இயக்கம் கடந்த காலங்களில் என்னென்ன செஞ்சிருக்கிறது தலித்துகளுக்கு, இப்போ என்னென்ன செஞ்சிட்டு இருக்கு? எங்களுக்கு இங்கே அதிகாரம் கிடையாது. அதிகாரம் உள்ள மாநிலங்களில் என்னென்ன துறை கொடுக்குறாங்க, எத்தனை அதிகாரிகளை முன்னெடுத்துறாங்க, இதையும் பேசணும். ரைட், தேங்க்யூ. யாருக்கு? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக வந்தால் காங்கிரஸ் பேர் இயக்கம் வரவேற்கிறது. அவர் சொல்றாருன்றதுக்காக அவர் வரக்கூடாதா? அவர் யார் தீர்மானிக்கிறதுக்கு? திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் தீர்மானிக்கணும், ராஜா தீர்மானிக்க கூடாது. அப்ப அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறார்களோ, மாண்புமிகு முதலமைச்சர் யாரை நியமிக்கிறாரோ அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்வது ஆளுநருடைய வேலை. இது அந்த கட்சி, அந்த ஆட்சி சம்பந்தப்பட்டது. ராஜா யார் உள்ள போந்து இதெல்லாம் சொல்றதுக்கு? அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கு? ஆகவே நாங்கள் இதை வரவேற்கிறோம். அவர் துணை முதலமைச்சரை கொடுக்க சொல்லுங்க. மத அரசியல் பண்ணாம அவங்களுக்கு வேற என்ன அஜெண்டா இருக்கு? இப்ப நாங்கெல்லாம் மக்களை பத்தி பேசுறோம், பிரச்சனைகளை பத்தி பேசுறோம், வளர்ச்சியை பத்தி பேசுறோம். அவங்க வளர்ச்சியை பத்தி பேச மாட்டாங்க, மக்களை பத்தி பேச மாட்டாங்க, விளிம்பு நிலை மக்களை பற்றி பேச மாட்டாங்க, மலைவாழ் மக்களை பற்றி பேச மாட்டாங்க. அவங்க பேசுகிறதெல்லாம் மத அரசியல். மத அரசியல். நானே இந்து மதம் தானே. இப்போ உங்கள் முன்னாடி உட்காந்துருங்க, இவர் மேக்சிமம் 90% நீங்கள் இந்து மதம் தான். இவர் யார் எங்களை பற்றி பேசுகிறதுக்கு? எங்களுக்கு இந்து மதத்தை பற்றி பேச தெரியும். அவர் வேலை என்ன? தூண்டி விட்டுட்டு அரசியல் ஆதாயம் பார்க்கணும், எல்லாரையும் எப்படிலாம் கொச்சைப்படுத்தி பேசணும், வெறுப்பு அரசியல் பண்ணணும். ராஜா காத்தவர் எதுவும் தெரியாது. ரைட், ஓகே, தேங்க்யூ. மணிமண்டபம் கட்டணம் ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டணுங்கிற ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. அது செல்வ தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அதுவும் தாராளமாக செய்யலாம். அவர் ஒரு தேசிய கட்சியோட தலைவர், கண்டிப்பாக வலியுறுத்தும். ரைட்.